மூடப்பட்ட வழிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. வரதராஜன் சைக்கிளை வீட்டு வாசலில் நிறுத்தி பூட்டிவிட்டு படியேறும் போது அனிச்சையாய் திரும்பி எதிரே பூட்டி கிடந்த முன்னாள் ஹோட்டல் வாசலில் நின்று அவனை பார்த்தார். அவரிடம் படித்த மாணவன் மாதிரி இருந்தான். இவர் பார்ப்பது உணர்ந்து அவசரமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்ததற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை அவருக்கு. வாத்தியார் உத்தியோகத்தில் இது ஒரு கஷ்டம். யாரை பார்த்தாலும் தன்னிடம் படித்தவன் மாதிரி இருக்கும். அதில் சில அனுகூலங்களும் உண்டு, மனவேதனையும் உண்டு. எப்போதாவது கூட்டம் பிதுங்கும் பேருந்தில் பயணிக்கின்ற போது கொஞ்சம் உட்கார்ந்தால் தேவலாம் என்று கால்கள் கெஞ்ச பார்வையை சுழற்றி எங்காவது இடுக்கு காலியாக இருக்கிறதா என்று பார்க்கும்போது ஒரு சீட் காலியாகும். சார், இப்படி வந்து உட்காருங்க. அவசரமாய் சென்று அமர்ந்ததும், என்னை ஞாபகம் இருக்கா சார்? கோவிந்து. 8வது 9வது உங்ககிட்ட தான் சார் படிச்சேன். அவன் முகத்தை உற்று பார்த்து அடையாளம் பிடிபடாமல், அப்படியா, சந்தோஷம்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப செக்ரட்டரியில இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம்பா என்பார் மனசு குளிர. ஓர் ஆசிரியருக்கு தாம் வாங்கும் சம்பளத்தை விட அதிக சந்தோஷம் அளிக்கும் விஷயம் இது. தம்மிடம் பயின்றவன் தவறு செய்த போது தம்மால் கண்டிக்கப்பட்டு நன்னிலைப்படுத்தப்பட்டவன் இப்போது பெரிய மனிதனாக சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்ற ஒருவனாக உலா வருவது மனசுக்கு நிறைவளிக்கும் விஷயம். சார், நான் MBBS முடிச்சுட்டேன். இந்த வருஷம்தான் சார் பாஸ் பண்ணினேன். எல்லாம் நீங்க கொடுத்த கோச்சிங் சார். சாயங்காலம் ஸ்கூல் விட்டோன்னா ஸ்கூல்லே வச்சு நீங்க இலவசமா பாடம் எடுக்காட்டி இந்த படிப்பு எது சார்? சென்ற வாரம் ஒரு நாள் மாணிக்க வாசகம் என்கிற அந்த முன்னாள் மாணவன் வீடு தேடி வந்து காலில் விழுந்த போது கண்களில் நேர் கோர்த்தது. போதித்தவனுக்கு செய்கின்ற மரியாதை இது. மதிக்காதவர்களும் உண்டு. பக்கத்து தெரு இவரிடம்தான் 10வது வரை படித்தான். உத்தியோகம், மனைவி, மக்கள் என்றாகி போன வாரம் மனைவியோடு பேருந்தில் உட்கார்ந்திருந்தவன் இவரை பார்த்ததும் அவசரமாய் முகத்தை திருப்பிக் கொண்டான். பேருந்தில் உட்கார நிறைய இடம் இருந்தது. ஏன் முகத்தை திருப்பிக் கொண்டான் என்றுதான் தெரியவில்லை. அதற்காக வரதராஜன் வருந்தியதில்லை. முளைக்கின்ற கரும்பெல்லாம் இனிக்கின்றதா என்ன? ஆனால் வரதராஜனுக்கு இவன் தமது மாணவன் என்ற நினைவு அடுக்குகள் மூளையை உசுப்ப அவன் நிற்கின்ற இடம் கருதி அவன் மேல் சந்தேகமாக இருந்தது. காரணம், அவர் வீட்டுக்கு எதிரே பூட்டி கிடந்த ஹோட்டலுக்கு பின்னே உள்ள கருவேல செடிகளுக்கு மத்தியில் கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது என்பதை அவர் மனைவி நேற்று சொன்னபோதுதான் அவருக்கு தெரிந்தது. புதுசா யாரோ சைக்கிளை ஹோட்டல் வாசல்ல நிறுத்திட்டு பின்பக்கம் போறாங்க. முந்தா நாள் ராத்திரி எதேச்சையா வெளியே வந்தப்ப கருவக்காட்டுக்குள்ள காண்டா விளக்கு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. நேத்து தான் நம்ம முனியம்மா சொன்னா சாராயம் விற்கிறானுவலாம். வரதராஜன் அறிந்திருந்து போனான். அடுத்த நாளே அவருக்கு அவனை தெரிந்து போயிற்று. ஸ்கூலுக்கு புறப்பட்டு சைக்கிளை கீழே இறக்கின போது பெடல் படியில் அடிபட்டு ஏறு மிதித்த போதுதான் செயின் அவிழ்ந்து விட்டது புரிந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்து நின்றபோது எதிரே நின்று கொண்டிருந்த அவன் வேகமாய் ஓடி வந்தான். என்ன சார், செயின் அவிழ்ந்துட்டது போல இருக்கு என்றவர் அவனை உற்று பார்த்தான். முகம் பிடிபட்டது. நம்மிடம் படைத்தவன் தான். சத்த இருங்க சார் என்றவன் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி லாகவாமு செயின் கார்டை கழற்றி கீழே கிடந்த ஒரு சின்ன குச்சியை எடுத்து சில வினாடிகளில் செயினை மாட்டினான். மாட்டிட்டேன் சார் என்றவனை உற்று பார்க்க அவன் முகத்தை திருப்பி கொண்டான். அவன் பேரு என்னப்பா? செல்வமணி சார். எங்கிட்ட படிச்சல்ல? தலையாட்டினான். நானும் உன்னை 10 நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க. ஏன்பா? அவன் தயங்கி சொன்னான். சாராயம் விற்கிறேன் சார். வரதராஜன் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான். ஏன்பா, ஏன் உனக்கு இந்த வேலை என்றார் ராத்திரி. ராத்திரி அவனை வீட்டுக்கு அழைத்து வேற வழி தெரியல சார். கௌரவமான பிழைப்பே கிடைக்கலையா? கிடைக்கல சார். கிடைச்ச 1-2 வேலையிலையும் வருமானம் பத்தல சார். அப்பா இல்லை, 2 தம்பி, 1 தங்கச்சி, அம்மா, எல்லாருக்கும் 2 வேளை சோறாச்சும் போடணும் சார். இதில் மட்டும் நல்ல வருமானம் கிடைக்குதா? கிடைக்குது சார். ஆபத்தாச்சேப்பா.
போலீஸ் கிட்ட மாட்டினா உள்ள தள்ளிடுவாங்களே. சிரித்தான். அதெல்லாம் தள்ள மாட்டாங்க சார். சட்டம் ஒழுங்கு போலீஸுக்கு மாசம் 1000 ரூபாய், மதுவிலக்கு போலீஸ்க்கு 2000 ரூபா மாமூல் கொடுத்துட்டு தான் சார் விற்கிறேன். அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இது தவிர அப்பப்போ போலீஸ்காரங்க வந்து போனா 10-20 சாராயம், அதுவும் இல்லாம மாசம் 2 தடவை கேஸ், வேணுங்கிறதுக்காக கோர்ட்ல அபராதமும் கட்ட சொல்வாங்க சார். இத நீ திருப்தியா செய்யறியா? சத்தியமா இல்லை சார், வேற வழி இல்லாம தான் செய்யறேன். பிஏ முடிச்சுட்டு வேலை தேடினேன், கிடைக்கல. ஏதாச்சும் தொழில் தொடங்கலாம்னு ஏறி இறங்காத பேங்க் இல்லை. ஒரு பேங்க்லயும் என்ன நம்பல. ஜாமீன் கேட்டாங்க. யார் ஜாமீன் போடுவா? வேற வழி சார், குடும்பம் என்ன நம்பி. வரதராஜன் அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு கேட்டான். நான் உனக்கு கடன் வாங்கி தர்றேன். இந்த தொழிலை விட்டுட்டு கௌரவமா வேற தொழில் செய்யறியா? நிச்சயமா சார் என்றான் மகிழ்ச்சியாய். என்ன தொழில் தெரியும் உனக்கு? சைக்கிள் ரிப்பேர் பண்ண தெரியும் சார். சரி, நாளைக்கு வா, பேங்குக்கு போவோம். அடுத்த நாள் பேங்குக்கு அழைத்து சென்று மேனேஜரிடம் பேசினான். தயங்கிய மேனேஜரிடம் தாம் ஜாமீன் போடுவதாக சொன்னதும் அவர் சம்மதித்தார். உடன் 10,000க்கு லோன் சாங்ஷன் செய்யப்பட்டது. 5 சைக்கிள் வாங்கி அதே தெருவில் இடம் பிடித்து சைக்கிள் ரிப்பேர் சரி செய்யப்படும் என்று எழுதப்பட்ட போர்டுக்கு பொட்டு வைத்து மாலை போட்டு வரதராஜன் சூடம் கொளுத்தி பூஜை செய்த 4ஆம் நாள் அந்த போலீஸ் வேன் சைக்கிள் கம்பெனி ஓரமாய் வந்து நின்றது. அதிலிருந்து தபதபவென இறங்கிய 4 போலீஸ்காரர்கள் சைக்கிள் கம்பெனிக்குள் நுழைந்தார்கள். பஞ்சர் ஒட்டி கொண்டிருந்த செல்வமணியை இழுத்து சென்று வேனில் ஏற்றியதை சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருந்த வரதராஜன் அதிர்ச்சியாய் பார்த்தான். சார், என்ன காரணத்துக்காக அவனை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றா போலீஸ் நிலையத்து. தெரிஞ்சு என்ன பண்ண போற என்று நிமிர்ந்தவரை உற்று பார்த்த வரதராஜன் மலர்ச்சி அடைந்தான். அட, இவன் என் முன்னாள் மாணவன் ரகு அல்லவா? வரதராஜன் முகம் மலர்ந்து, நீ ரகுதான், எங்கிட்ட படிச்சியே என்றா. அவர் முகம் பட்டென்று மாறியது. யார் உங்கிட்ட படிச்சா? பேச்ச மாத்தாத, என்ன வேணும் உனக்கு என்றார் கடுமையாய். அவர் சற்று திகைத்து சொன்னார். என்ன காரணத்துக்காக செல்வமணியை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணத்துக்காகவா? சைக்கிள் கம்பெனி வச்சுக்கிட்டு சாராயம் வித்தா எங்களுக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க மாட்டோமா? யார் சாராயம் வித்தா? சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவன் கௌரவமா பழைச்சுக்கிட்டு இருக்கான். அபாண்டமா பேச வேணாம், அதிகப்படியா பேசாத. என்ன வேணும் உனக்கு? அவனை வெளியே விடணும். முடியாது, அரெஸ்ட் பண்ணிருக்கோம், ஜாமீன் வாங்கிட்டு வா. வரதராஜன் அவரை முறைத்து பார்த்துவிட்டு பக்கத்தில் கிடந்த காலி நாற்காலியை பார்த்து கொண்டே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார். வக்கீலை பார்த்து அடுத்த 1 மணி நேரத்தில் செல்வமணியை வெளியே கொண்டு வந்தார். 4 நாட்களாக சைக்கிள் கம்பெனி திறக்கப்படவில்லை. ஜாமீனில் வெளியே வந்தவன் நன்றி சொல்லிவிட்டு போனதுதான். அதன் பின் அவனை பார்க்க முடியவில்லை. வங்கி கடன் நினைவுக்கு வந்து அவர் மனதை அரித்தது. தவிப்பாய் காத்திருந்தவர் மாலையில் அவனை பார்த்து மலர்ந்தா. ஏன்பா, எங்க போயிட்ட? ஏன் கடை திறக்கல? சிவந்த கண்களுடன் வீங்கிய கன்னத்துடன் நின்றிருந்தவனை அதிர்ச்சியாய் பார்த்தா. என்னப்பா? அவன் தொண்டை கட்டிக்கொள்ள பேசினான். சைக்கிள் கம்பெனியை என்னால் நடத்த முடியாது சார். ஏன்பா? அடிக்கிறாங்க சார், மிரட்டுறாங்க. சாராயம் விற்கலைன்னா என் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களாம். நேற்று என்னை வெளியே விட்ட பிறகு வீட்டுக்கு வந்து என் அம்மாவை மிரட்டி இருக்காங்க. காலையில் கூட வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க சார். என்னை கொலை கேஸ்லாம் மாட்ட வச்சிடுவாங்களாம். என்னப்பா இது அநியாயமாயிருக்கு. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது சார். நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க சார். தயவு செஞ்சு என் விஷயத்தில் இனிமே நீங்கள் தலையிடாதீங்க சார். உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கியிருக்கோமே, அதை நான் அடைச்சிடுறேன் சார். வரதராஜன் அமைதியாய் நின்றா. நெஞ்சு கனத்தது. இது என்ன அநியாயம்? என் மாணவன் ஒருத்தன் சாராயம் விற்கிறதை என்னால் தாங்கிக்க முடியலப்பா.
பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு தான் சார் சொல்லி கொடுத்தீங்க. சாராயம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலையே சார். என்ன பண்ண போகிறேன்? சாராயம் தான் விற்க போகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். அம்மா அழுவுது சார். தம்பிங்க போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு வேற வழி இல்லை சார். சைக்கிள் கம்பெனி சாவியை அவரிடம் கொடுத்துவிட்டு படி இறங்கியவன் மீண்டும் படியேறி வந்தான். இனிமே நான் உங்கள் வீட்டுக்கு எதிரே சாராயம் விற்க மாட்டேன். வேற இடத்துக்கு போகிறேன் சார். 10 நாளாக தான் அங்கே சாராயம் விற்காததால் அந்த இடத்துல வேறு ஒருத்தனை விற்க சொல்லிட்டாங்க. என்ன காந்தி நகர் விற்க சொல்லியிருக்காங்க என்றவன் அவர் காலில் விழுந்தான். எழுந்து அவரை பார்த்து நீர் தேங்கிய கண்களுடன் வணங்கிவிட்டு நகர வரதராஜன் கனத்து போன இதயத்தோடு வாசலுக்கு வந்தான். கடந்து சென்ற மொபைல் வேனில் இருந்த ஒரு போலீஸ்காரர் சாலையில் சென்ற செல்வமணியை பார்த்து சிநேகமாய் கையாட்டிவிட்டு போனார். முற்றும்.